நம்ம மெஹந்தியில் லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். லைன்ஸை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று தின் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸ். ஃபஸ்ட்டு தின் லைன்ஸ் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து போடணும், லைட்டாக போடணும். ஸோ இது பேர் தின் லைன்ஸ். இந்த தின் லைன்ஸை ஒரு காலம் போட்டு ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தின் லைன்ஸே போடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் போடையில் இப்படி மெஹந்தியை கையில் இப்படி நீங்கள் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே கை வைக்கிறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அசைக்காமல் அப்படியே எடுத்துக்கணும். ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் இப்படி நம்ம போடையில் ஒரு சின்ன பிரேக் விட்டாலும் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கே நீங்கள் இருக்கோ அதே இதை கன்டினியூ பண்ணி இப்படி போடணும். ஸோ அப்போ ஈவன் லைன்ஸ் மாதிரி கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது திக் லைன்ஸ். திக் லைன்ஸ் அப்படிங்கிறது லைட்டாக ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இந்த லைன் நீங்கள் கம்பேர் பண்ணுறதை விட இந்த லைன் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது திக் லைன்ஸ்னு சொல்லுவோம். இன்னுமே லைன் திக்காக வேணும்னா அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக லைன் வந்து நீங்கள் இப்படி அதுக்கு ஒட்டியே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போட்டிங்கன்னா திக் லைன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹம்ஸ். ஹம்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூ ஷேப்பில் இப்படி மெஹந்தியில் பார்த்துருப்பீங்க. இதை தான் நம்ம ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹம்ஸ் வரையறதுக்கு முன்னாடி எப்படி வரையணும் அப்படின்னா டைரெக்டாக இப்படி வரையக்கூடாது. ஜஸ்ட் முதல்ல ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வேணும், எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கணும். அவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லெவலில் லைனை ஃபஸ்ட்டு இப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு லாங்காக வேணுமா திக்காக வேணுமா அப்படிங்கிற சாய்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஈவனாக யூ ஷேப்பில் மெதுவாக பொறுமையாக பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டிசைன் வந்து அவ்வளோ ப்ராப்பராக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது ஸ்மால் ஹம்ஸ். இப்போ போட போகிறது பிக் ஹம்ஸ். அதை விடவே கொஞ்சம் பெருசு. இதுவுமே ஈவனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம மெஹந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹம்ஸுமே சேர்ந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் முதல்ல இப்படி போட்டுட்டு அதுலேயே பெரிய ஹம்ஸ் ரெண்டையுமே இப்படி போடுறீங்க. இதை எப்படி நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஃபுல்லாக ஹம்ஸ். இப்போ இந்த காலம் இருக்குது, இந்த 3 காலம் இருக்குது அப்படின்னா இந்த 3 காலம் ஃபுல்லாக இந்த சின்ன ஹம்ஸ் எடுத்து வரைங்க. இந்த செகண்ட் காலமில் பெரிய ஹம்ஸ் ஃபுல்லாக வரைங்க. தேர்ட் காலம் ஃபுல்லாக இந்த பெரிய ஹம்ஸும் சின்ன ஹம்ஸும் சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக வரைங்க. கிரிட்டை வேணாலும் சின்னது பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம ஒன்றையும் திருப்பி திருப்பி போடுறோம்னு நினைக்காதீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் மெஹந்தியை ரிப்பீட்டடாக போடுறீங்களோ அவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கல மெஹந்தியோட அவுட்புட் ரிசல்ட் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை திரும்ப திரும்ப போடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் உங்களுக்கு இதுதான்.